இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்ன அப்படின்னா 90s கிட்ஸ் எல்லா 90s கிட்ஸ்க்கும் தெரிஞ்சது மேங்கோ பார். ஆமாம், நம்ம ஸ்கூல் டேஸில் சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் எல்லாருக்கும் வந்திருக்கும் இந்நேரம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம். மாங்காய் சீசன் வந்தால் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 மேங்கோவை நல்லா கழுவி தோல்லாம் சீவி வச்சுக்கோங்க. சீவி வச்சதுக்கப்புறமேட்டு சின்ன 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 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பாயில் பண்ணிடுங்க. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதை அரைக்கிற அளவுக்கு நமக்கு பதம் தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்களேன். பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு பேனில் போட்டு உப்பு, சுகரு, அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு, இது வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து சால்ட்டு இல்லை சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்க இருக்கலாம், இல்லை ஸ்பைசினஸ் அதிகம் சாப்பிட்றவங்க இருக்கலாம். ஸோ வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு தாம்பாள தட்டுலேயோ இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் ஒரு 1 or 2 டேஸில் நீங்கள் எவ்வளோக்கு நல்லா மெல்லிஸாக காய வச்சிங்கன்னா ஒன் டேவே போதும். கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் காய வச்சிங்கன்னா ஒரு 2 டேஸ் கிட்ட ஆகும் மேலே வெயிலில் காய வைக்கிறதுக்கு. காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி எப்படா செய்யலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு தோணுமே தவிர இதோட விட மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அப்படி தான் ட்ரை பண்ணேன். இப்போல்லாம் எப்போ மாங்காய் கிடைக்குதோ இல்லையோ நான் இதை தான் செஞ்சிடுறது. சூப்பராக இருக்கும். பாருங்கள், 2 மேங்கோவுக்கு 3 தாம்பாள தட்டு வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு. அது பாருங்கள், 1 டேயில் தான் நான் காய வச்சேன். அதுக்குள்ளே எப்படி வருது பாருங்கள். அது ரொம்ப மெலிசாக இருந்தனால சீக்கிரமாக காஞ்சிருச்சு. மற்ற 2 தட்டுலேயும் இருக்கிறது லைட்டாக காயில் அப்படியே இருக்குது. நாளைக்கு ஒரு டைம் காய வச்சா தான் அது நல்லா வரும். இது பாருங்கள் அப்படியே எப்படி வருது பார்த்தீங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்ல ஒரு ரெசிபி. மேங்கோ பார் அப்படின்றது 90s கிட்ஸ்க்கு கேளுங்க, அவங்களுக்கு தெரியும் மேங்கோ பாரோட அருமை எப்படின்ட்டு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.